காரியத்துல தாமதப்படுத்துறோமா? கொஞ்சம் போய் ஆராய்ந்து பாருங்க. இந்த தாமதம் என்கிற ரதம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அதை சுட்டரிக்க ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுப்போமா? பெருங்காற்று வீசுதா? உங்க பிள்ளைகள் மேல வீசுதா? பிள்ளைகள் மேல வீசுனா பிள்ளைகள் அதை அப்படியே நம்ம கிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. கோபமா இருப்பாங்க, மூர்க்கமா இருப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க. இருக்கா இந்த ரதம் நம்ம பிள்ளைகள் மேல இருக்கா? இன்னைக்கே சுட்டரிக்கப்பட ஒப்பு கொடுங்க. பிள்ளைகள் மேல இந்த பெருங்காற்று வீசக்கூடாது. நம்ம குடும்பத்தின் மேல இந்த பெருங்காற்று வீசக்கூடாது. அதை அழிச்சிரும். இந்த ரதம் நம்மளை அழிச்சிரும். அதனாலதான் ஆண்டவர் சுட்டரிக்கணும்னு சொல்றாரு. ஒப்பு கொடுப்போமா? இசப்பட்ட கேட்போம். ஆண்டவரே, இந்த ரதம் எனக்கு வேண்டாம்ப்பா. இந்த பின்தொடர்கிற ரதம் எனக்கு வேண்டாம். தாமதப்படுத்துகிற ரதம் எனக்கு வேண்டாம். என்னை சூழ்ந்து வளைந்து கொள்ளுகிற, செயல்பட முடியாம என்னை கீழே தள்ள நினைக்கிற, அப்பா என்னை எதிர்த்து நிற்கிற இந்த ரதம் வேண்டாம். என் பிள்ளைகளை வாழ்க்கையில போராடுகிற இந்த ரதங்கள் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆவிக்குரிய ரதம் தான்ப்பா. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்த பரிசுத்தவானை போல நான் வாழணுமே. நான் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கணுமே. நீ தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிங்க. நீங்க செபிக்க தான் இந்த காரியத்திலிருந்து விடுதலை உண்டாகும். நீங்க ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு கதறி ஏசப்பாவை நோக்கி பார்க்க தான் விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய அக்கினி இறங்கும். இந்த ரதங்கள் மேல இறங்கும். அதை சுட்டரிக்கும். ஒன்றும் இல்லாமல் அது நாசமாய் போகும். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. ரதங்களை நெருப்பினால சுட்டரிப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே, இந்த ரதங்களை சுட்டரிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நீங்க ஜெபிக்க சுட்டரிக்கப்படும். நீங்க ஒப்பு கொடுக்க சுட்டரிக்கப்படும். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய மாறாத அக்கினி, விடுதலை கொடுக்கிற அக்கினி. ஆமே. அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தருடைய அக்கினி இந்த ரதத்தை சுட்டரிக்கட்டுமே. நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்களை, சாபங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, கடன்களை, வியாதிகளை, எல்லா சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தின் அக்கினி சுட்டரிக்கட்டும். குடும்பமா எல்லாம்